Hare Krishna, Krishna Krishna, Hare Hare, Hare Rama, Rama Rama, Hare Hare. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Om Namo Bhagavate Vasudevaya. Narayanam Namaskritya Naram Chaiva Narotamam Devim Saraswatim Vyasam Tato Jayamudirayet Nashtaprayeshu Avatreshu Nityam Bhagavata Sevaya Bhagavatir Uttama Bhaktir Bhavatir Naishtiki ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம். இன்னைக்கு நாம பார்க்க போற ஸ்லோகங்கள் 48, 49, 50 3 ஸ்லோகங்கள் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி குந்தி மகாராணி தன்னுடைய பிரார்த்தனைகளை கிருஷ்ணன் முன் வைத்தார். கிருஷ்ணரை புகழ்ந்து பேசினார். கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், எல்லாத்துக்கும் மூலம், ஈஸ்வரன், யோகேஸ்வரன்லாம் சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னாங்கன்னா, கிருஷ்ணா உங்களால் தான் பஞ்சபாண்டவர்களுக்கும் சரி, எங்களுக்கும் சரி, யாதவர்களுக்கும் சரி, ரிஷிகுலத்தைச் சேர்ந்தவர்களுக்கும் சரி, எல்லோருக்கும் நீங்கள் இருப்பதால் தான் நன்மையை தவிர வேறு ஒன்றும் இல்லை. நீங்கள் இல்லைனா நாங்கள் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக என்ன சொன்னோம், கிருஷ்ணா நீ இப்போ துவாரகைக்கு போகிற, அதனால் எனக்கு இந்த பஞ்சபாண்டவர் மேலும் ரிஷிகுலத்தில் வந்து குந்தி மகாராணி வந்திருக்கிறனால விஷ்ணுகுலத்தவர் மேலும் இருக்கக்கூடிய அந்த பாசபந்தத்தை எரிந்து விட்டு சென்று விடு, அறுத்து எரிந்து விடு அப்படின்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணாங்க. கிருஷ்ணர் புன்முறுவல் செய்தார். அந்த புன்முறுவலே குந்தி மகாராணி கேட்ட பிரார்த்தனையை அவர் நிறைவு செய்து விட்டார், அதை வந்து ஏற்றுக்கொண்டார் என்று தான் அர்த்தம். அதுக்கப்புறம் கிருஷ்ணர் வந்து அங்கிருந்து அஸ்தினாபுர அரண்மனைக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய மற்ற பெண்கள் மற்ற எல்லாருக்கிட்டையும் நாங்கள் துவாரகைக்கு புறப்படுறேன்னு சொல்றதுக்காக போகும்போது யுதிஷ்ட மகாராஜன் அவரை தடுத்து நிறுத்தினார். தடுத்து நிறுத்தி யுதிஷ்ட மகாராஜனுக்கு மிகப்பெரிய மனக்குழப்பம் இருந்தது. இந்த மாதிரி தான் வந்து இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் மூலமாக மிகப்பெரிய ஒரு பாவத்தை செய்து விட்டேன், நான் பலரை கொன்று விட்டேன் என்ற சோகம் இருந்தது. வியாசதேவர் முதல் கொண்டு கிருஷ்ணர் முதற்கொண்டு எல்லோரும் அவருக்கு உபதேசங்கள் கொடுத்தாலும் அவர் அந்த உபதேசத்தினால் அவருடைய மனம் தணியவில்லை. அவருக்கு அந்த மனக்குழப்பம், மன கஷ்டம் இருந்து கொண்டே தான் இருந்தது. அப்போ கிருஷ்ணர் பீஷ்மர் மூலமாக யுதிஷ்டருக்கு உபதேசம் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதனால் கிருஷ்ணர் அவருடைய மனக்குழப்பத்தை போக்கவில்லை. எப்படி குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இதே சூழ்நிலையில் இருந்த அர்ஜுனனை கொல்றதுக்கு முன்னாடி, இவராது கொன்னதுக்கு அப்புறம் வருத்தப்பட்டார், ஆனால் அர்ஜுனன் கொல்வதற்கு முன்னாடி இதே வருத்தத்தை சொன்னார். அப்போ கிருஷ்ணன் பகவத்கீதையில் 18 அத்தியாயத்தை ரொம்ப அற்புதமாக சொன்னார். சொல்லி முடிச்சு அவருடைய மனக்கலக்கத்தை நீக்கி முழுமையாக சரணடை செய்தார். ஆனால் யுதிஷ்டருக்கு கிருஷ்ணர் அப்படி செய்யவில்லை. பீஷ்மரின் மூலமாக, தன்னுடைய உயர்ந்த பக்தரான பாகவதரான பீஷ்மாச்சாரியார் மூலமாக இந்த உபதேசம் தர்மரின் வாயிலாக மக்களுக்கு சென்று சேர வேண்டும் என்று கிருஷ்ணர் ஆசைப்பட்டார். அதனால கடைசியா என்ன முடிச்சிருக்கார் அப்படின்னா, தர்மரின் மகனான யுதிஷ்டிர மகாராஜன் அவரது நண்பர்களின் மரணத்தினால் அதிர்ச்சி அடைந்து ஒரு சாதாரண பௌதிகவாதியை போலவே பாதிப்படைந்தார். எப்படி ஒரு சாதாரண பௌதிகவாதி, இந்த உலகம்தான் எல்லாம், சொந்தம்தான் எல்லாம், என்னை சுற்றி இருக்கிறதா எல்லாம், நான் 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 எனது எனது நினைக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை போல அவர் பாதிப்படைந்தார். முனிவர்களே இவ்வாறாக பாசத்தினால் உணர்ச்சி வசப்பட்ட அவர் பேசத் துவங்கினார். இதை வந்து சூத்த கோஸ்வாமி நமிஷாரண்யத்தில் சௌனக ரிஷியை தலைமையாக கொண்ட ரிஷிகள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கார். இந்த மாதிரி முனிவர்களே இப்படி பாச பிணைப்பினால் உணர்ச்சி வசப்பட்டு அவர் பேசத் துவங்கினார்னு சொன்னார் 47. இப்ப 48 என்ன சொல்றாரு பார்க்கலாம். முதல் ஸ்கந்தம் 8வது அத்தியாயம் 48வது ஸ்லோகம் படிக்கிறேன். அஹோ மே பஷ்யதாஞானம் ஹிருதிரூடம் துராத்மனஹ பாரக்யஸ்யைவ தேஹஸ்ய பவ்யோ மே அக்ஷவிஹினீர்ஹதா. ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபக ஆச்சாரியர் ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு. யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், என் விதியே, நான் மிகப்பெரிய பாவியாவேன். அறியாமை நிரம்பியுள்ள என் இதயத்தை பார். முடிவாக பிறருக்காகவே இருக்க வேண்டிய உடல் பற்பல படைப்பிரிவுகளை கொண்ட வீரர்களை கொன்று குவித்துள்ளது. புலம்புறார் யுதிஷ்டிர மகாராஜ். என் விதியே என்றாரு, எனக்கு இப்படி ஒரு விதியை நான் ஏற்படுத்தி கொண்டேனே. விதி என்பது என்ன? கர்மத்தின் பால் தேவர்களால் கொடுக்கப்படுவது விதி. இறைவனுடைய ஆக்ஞையால் தேவர்களின் மூலமாக கிடைக்கப்படுவது விதி. என் விதியே, நான் மிகப்பெரிய பாவியானேன், நான் மிகப்பெரிய பாவி ஆயிட்டேன்றார். அறியாமை நிரம்பியுள்ள என் இதயத்தை பாரு, நான் எவ்வளவு அறியாமையில் இருக்கேன் அப்படின்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் என்ன நினைக்கிறார்? இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் எனக்காக செய்யப்பட்டது. இந்த குருக்ஷேத்திர போர்க்களம் என்னுடைய சுயநலத்திற்காக செய்யப்பட்டது. நான் நாட்டை ஆள வேண்டும் என்ற எண்ணத்தினால் செய்யப்பட்டது. நான் மட்டும் இல்லை, மற்றவங்களும் நினைச்சாங்க. இருந்தாலும் அதுக்கு நான் மிகப்பெரிய பாவத்தை செஞ்சிட்டேன். என்னுடைய சுயநலம், அறியாமை, நான் இந்த உடல் என்று நான் நினைத்து கொண்டிருக்கிறேன்.
இந்த உடல் தான் யுதிஷ்டிரன் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறேன், இந்த உடல் தான் தர்மபுத்திரன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அந்த காரணத்தினால் என் மனதில் அறியாமை, நான் இந்த உடல் என்ற அந்த அகங்காரம், பொய் அகங்காரம் ஆழமாக இருக்கக்கூடிய காரணத்தினால் நான் எதிரே உள்ளவர்களை நான் கொன்று குவித்து விட்டேன் நினைக்கிறார். அறியாமை நிரம்பியுள்ள என் இதயத்தை பார். முடிவாக பிறருக்காகவே இருக்க வேண்டிய உடல் பற்பல படை பிரிவுகளை கொண்ட வீரர்களை கொன்று குவித்துள்ளது. மற்றவங்களுக்காகவே வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை. பொதுவாக என்ன, ரெண்டு விதமான மக்கள், பௌதிகவாதி, ஆன்மீகவாதி, ரெண்டு பேரும் ரெண்டாக பிரிக்கலாம். பௌதிகவாதி என்ன பண்ணுவான், இதுக்கு முன்னாடி சொன்னார் ஸ்லோகத்தில், ஒரு பௌதிகவாதியை போலவே. நம்ம பொதுவாக லௌகீகம்ன்றது தான் கேள்விப்பட்டிருப்போம். அந்த பௌதிகம்ன்ற வார்த்தை ரொம்ப அற்புதமான வார்த்தை, அழகான வார்த்தை. பௌதிகம்ன்றது நம்ம லௌகீகம்னு கேள்விப்பட்டிருக்கோம். இந்த லௌகீகத்தோடைய பௌதிகம் என்பது தமிழ். லௌகீகம் என்பது கிட்டத்தட்ட அது சமஸ்கிருத வார்த்தை. ஸோ இந்த பௌதிகம் சொன்னால் மெட்டீரியல்னு அர்த்தம், இந்த உலக விஷயங்கள்னு அர்த்தம். ஸோ ஒன்று உலக விஷயங்கள் இருக்கக்கூடிய ஒருத்தன் ஆன்மீகவாதி, ஒருத்தன் இந்த உலக விஷயத்தில் இருக்கக்கூடியவன் இந்த உடல் தான் நான் நினச்சிட்டு இருக்கான். ஆன்மீகவாதி இந்த ஆத்மா தான் நினச்சிட்டு இருக்கான். உடல் என்று நினைப்பவன் உடலுக்காகவும், அவன் பிறந்த நாட்டிற்காகவும், பிறந்த ஊருக்காகவும், பிறந்த குலத்திற்காகவும், அவன் பிறந்த இனத்திற்காகவும், அவன் பிறந்த மொழிக்காகவும், அவனுடைய சொந்த பந்தத்திற்காகவும் வாழ்வான். எப்படி பார்த்தாலும் மற்றவங்களுக்காக தான் வாழ்வான். எப்பவுமே இன்னொருத்தருக்கு சேவை செய்வது, என் நாட்டிற்காக சேவை, என் ஊரிற்காக சேவை, என் குலத்திற்காக சேவை, என்னுடைய பரம்பரைக்காக சேவை, என்னுடைய இனத்திற்காக சேவை, என்னுடைய மொழிக்காக சேவை, என்னுடைய மக்களுக்காக சேவை, என்னுடைய சொந்த பந்தத்திற்காக சேவை, என்னுடைய நண்பர்களுக்காக சேவை, இப்படி தான் இருக்கும் மொத்தத்தில் இன்னொருத்தருக்காக. ஆனால் ஆன்மீகம் அப்படியே பார்த்தீங்கன்னா, ஆன்மீகவாதிகள் நான் இந்த உடலல்ல ஆன்மா, ஆன்மான்னு வரும்போது என்ன, இதே எல்லாருக்கும் சேவை தான். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளாகட்டும், இல்லை பொதுநல சேவை செய்த எவ்வளோ பேர் டாப் மோஸ்டெல்லாம் இருக்கட்டும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம அன்னை தெரசா எடுத்துக்கிட்டோம்னா, அவங்க தொழுநோய் பாதிக்கப்பட்டவங்களாம் சேவை செஞ்சாங்க. அது ஒரு நல்ல ஒரு சேவை, அதில் மாற்றமே இல்லை. ஆனால் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர், ராமானுஜாச்சாரியார், மத்வாச்சாரியார், இன்னும் எத்தனையோ ஆச்சாரியர்கள், வியாசதேவர், இவங்கெல்லாம் பண்ண சேவை இருக்கு ஆத்மாவை கரை சேர்க்கக்கூடிய சேவை. இந்த மாதிரி அரசியல்வாதிகள், பொதுநல வாதிகள் எல்லாம் அந்த உடம்புக்கு சேவை செய்கிறாங்க. அந்த உடம்பு நீ என்ன சேவை செஞ்சாலும் ஒரு காலம் வந்தால் அழிஞ்சிரும், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சா. விதி வந்தால் ஆயுள் காலம் முடிஞ்சால் முடிஞ்சிடும். ஆனால் ஆத்மா அப்படி அல்ல. இந்த ஆத்மா கோடான கோடி ஜென்மங்களாக எத்தனையோ பிறவிகளை எடுத்துக்கொண்டே இருக்கு. அந்த ஆத்மாவுக்கு இந்த உடம்புல போகாமல் அதுக்கு ஆன்மீக உடலை கொடுத்து பகவான் கிட்ட போகணும்னு ஒரு சேவை செய்கிறது தான் இந்த ஆன்மீக சேவை. ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர் இப்போ ரீசெண்டாக செஞ்சிருக்கார். இதுக்கு முன்னாடி ராமானுஜாச்சாரியார், எத்தனையோ ஆச்சாரியர்கள், குருமார்கள், ஆழ்வார்கள், இன்னும் எவ்வளோ பேர் அற்புதமான இந்த சேவைகளை செஞ்சுருக்காங்க. ஸோ அந்த வகையில் இன்னொருத்தருக்காகவே வாழ வேண்டியிருக்கு. நீங்கள் ஆன்மீகத்துக்கு போனாலும் சரி, பௌதிகத்துக்கு போனால் நாட்டுக்காகவும், இனத்துக்காகவும், மொழிக்காகவும், ஊருக்காகவும், குடும்பத்திற்காகவும் உழைக்கிறாய். நீ ஆன்மீகத்துக்கு வரும்பொழுது இந்த எல்லா ஆத்மாவும் பகவானுடைய பந்தம்னு பகவானுக்கு சேவை செய்கிற நீ. மொத்தத்தில் இன்னொருத்தருக்காக வாழ வேண்டிய இந்த வாழ்க்கை, இந்த உடம்பு பற்பல படை பிரிவுகளை கொண்ட வீரர்களை கொன்று குவித்துள்ளது. இன்னொருத்தருக்காக வாழ வேண்டிய உடம்பு இன்னொருத்தரை அழிச்சிருச்சு. ஆச்சாரியர் சொல்றார், பற்பல படைப்பிரிவுகள்னு அங்கே மென்ஷன் பண்ணுறதை ரொம்ப அற்புதமாக சொல்கிறார் ஆச்சாரியர். 21,870 ரதங்கள், தேர், 21,870 யானைகள், 1,09,650 காலாட்படை நடந்து போகக்கூடியவர்கள், மற்றும் 65,600 குதிரைப்படைகள். இதெல்லாம் சேர்ந்து தான் ஒரு அட்சணி. ஒரு அட்சணி அப்படின்னா 21,870 தேர், 21,870 யானைங்க, 1,09,650 காலாட்படை, 65,600 குதிரைப்படை. இது சேர்ந்தது ஒரு அட்சணி. இந்த மாதிரி பல அட்சணிகள் தர்ம யுத்தத்தில், குருக்ஷேத்திர போர்க்களத்தில் கொல்லப்பட்டது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, யுதிஷ்டிர மகாராஜன் அரசனாக அமர வேண்டியதுதான் இதுக்கு காரணம். வேற எந்த காரணமும் இல்லை. துரியோதனன் ஆட்சியை நல்லபடியாக தான் செஞ்சார். ஆனாலும் கொடுக்க வேண்டிய பங்கை கொடுக்காமல் அதர்மத்தை செய்தார். அதனால இந்த காரியம் நடந்துச்சு, வேற ஒன்றும் இல்லை. அந்த காலத்தில் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதிகள் மாதிரியோ, இல்லை திருடர்கள் மாதிரியோ, கொள்ளைக்காரர்கள் மாதிரியோ, ரத்தத்தை உரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மோசமான பௌதிகவாதிகள் மாதிரி எல்லாம் அந்த காலத்தில் இருக்கக்கூடிய ராஜாக்கள்லாம், அவங்கெல்லாம் என்னதான் ஒரு சூழ்நிலையில் கெட்டவங்களாக இருந்தாங்களோ, தர்மத்துக்கு விருத்தமாக இருந்தாலும் தர்மத்தை பெரும்பாலும் பின்பற்றக்கூடியவர்கள் தான். ஸோ அதனால தான் அவர் சொல்றார், பிறருக்காகவே இருக்க வேண்டிய இந்த உடல் பற்பல படைப்பிரிவுகளை கொண்ட வீரர்களை கொன்று குவித்துள்ளது. யுதிஷ்டிர மகாராஜன் கூறினார், என் விதியே, நான் மிகப்பெரிய பாவியாவேன். அறியாமை நிரம்பியுள்ள என் இதயத்தை பார். முடிவாக பிறருக்காகவே இருக்க வேண்டிய இந்த உடல் பற்பல படைப்பிரிவுகளை கொண்ட வீரர்களை கொன்று குவித்துள்ளது. அப்படி 47 சொன்னார். 48 இப்போ 49 என்ன சொல்றார் பார்க்கலாம். பாலத்விஜா சுஹுர்தன் சுகுருன் மித்ரா பித்ரு பிராத்ரு குரு திருஹா நமேஸ்யான் நிரயான் மோக்ஷோ ஹி அபி வர்ஷாயுதாயுதைஹி
இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருள் உரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: பல சிறுவர்கள், பிராமணர்கள், பிறர் நலம் விரும்புவோர், நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசான்கள் மற்றும் சகோதரர்கள் ஆகியோரை நான் கொன்றேன். என்னுடைய இப்பாவங்களுக்கெல்லாம் எனக்காக காத்திருக்கும் நரகத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நான் வாழ்ந்தாலும் அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது. அவ்வளோ பெரிய வேதனை. இதுதான் உண்மையான அரசன். ஏன் இந்த மாதிரி ஒரு அரசன் நினைக்கிறார் அப்படின்னா, ஏன் துரியோதனன் மாதிரி ஒரு மோசமான ஒரு காரியத்தை செய்த, திரௌபதியை துயிலுரிய செய்த சொந்த சிற்றப்பாவின் சகோதரர்களுக்கு நாட்டை கொடுக்காமல் வனவாசம் அனுப்பிய அந்த துரியோதனன் கூட வேதத்துக்கு பயப்படுவான், சாஸ்திரத்துக்கு பயப்படுவான். ஏன் அப்படின்னா இவங்க எல்லாமே குருகுலத்தில் பயின்று வந்தவர்கள். குருகுலத்தில் பயின்று வந்தவர்களுக்கு சுயநலம் ஏற்படும் பொழுது சில விஷயங்களை அறியாமல் தன்னை தாண்டி, இதெல்லாம் கடைசியில் பகவான் லீலை, அது வேற. அப்படி செஞ்சாலும் அவங்க நியாய தர்மத்துக்கு பயப்படக்கூடியவர்களாக தான் இருப்பாங்க. என்ன தன் பக்கம் நியாயம் இருக்குன்னு நினைச்சுப்பாங்க, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. நியாயத்துக்கு விருத்தமாக இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல்வாதி மாதிரி செய்ய பாவம்னு தெரிஞ்ச பாவத்தை செய்கிறவங்க கிடையாது. அவங்கள பொறுத்தவரைக்கும் இது தப்பு இல்லை அப்படின்னு நினச்சி பண்ணுவாங்க. நான் எதுக்கு என்னுடைய நாட்டை பகிர்ந்து கொடுக்கணும் அப்படின்னு ஒரு பிரச்சனை. ஸோ அந்த வகையில் பார்த்தா யுதிஷ்டிர மகாராஜன் மாதிரி அந்த காலத்தில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மன்னர்கள், 1-2 நீங்கள் சரித்திரத்திலேருந்து எதாவது எடுத்து இவர் மோசமாக இருந்தார், அவர் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்லுவாங்க, அந்த புறத்திலே இருந்தார், அவருக்கு இத்தனை மனைவிகள், அவர் நாட்டை பார்க்கல, இப்படிலாம் யாராவது ஒருத்தனை சொல்லலாம். இன்றைக்கி நாட்டில் இருக்கக்கூடிய 90% அரசியல்வாதி அப்படி தானே இருக்கான். ஆனால் அன்றைக்கி ஏதோ சில பேர் இருக்கலாம். ஆனால் பெரும்பாலானவர்கள் பாவத்தை செய்ய அஞ்சுபவர்கள். தன்னுடைய பிறவி, மோசமான பிறவியை நான் அடைவேன் இறைவனின் சட்டத்தால். இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் சட்டத்தை விடுங்க, இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை விடுங்க. சட்டத்திட்டத்தெல்லாம் எவனா தப்பிச்சிடலாம். நிரபராதிகள் தண்டிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், பாவிகள் தப்பித்து கொண்டிருக்கிறார்கள். அதை விட்டுருங்க. வெறும் ஒரு 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 சராசரி மனிதன், பிறப்பு இறப்பு முதுமை வியாதியில் சிக்கக்கூடிய ஒரு மனுஷன் எழுதி கொடுக்குறான், இவர் நிரபராதி, அவர் அவ்வளோதான், பாவம் பண்ணவராக அவர் வெளியில் இருப்பார், எந்த பாவம் பண்ணாதான் உள்ளே இருப்பான். ஆனால் அன்னைக்கு இதெல்லாம் இறைவனுடைய சட்டத்திட்டங்களில் நடந்தது. இப்போ இறைவனுடைய சட்டத்திட்டம் என்ன கரெக்டாக இருக்கும். அந்த இறைவனுடைய சட்டத்திட்டத்தை நிர்ணயிக்கிறவர் யாரு? இன்னைக்கு இருக்கக்கூடிய நீதிபதிகள் அல்ல. அந்த நீதிபதி யாரு? தர்மராஜன், யமராஜன். அந்த தர்மராஜனுடைய மகனாக இருக்கிறார் இந்த யுதிஷ்டிர மகாராஜன். அந்த தர்மராஜன் இறைவனுடைய சட்டத்திட்டத்தை 1% மீற மாட்டார். நீ அங்கே அவள் லஞ்சம் கொடுக்க முடியாது, பொய் சாட்சி சொல்ல முடியாது, உன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ண முடியாது, உன்னுடைய விருப்ப வெறுப்பை கொண்டு வர முடியாது, உனக்கு பிடிச்சதை செய்ய முடியாது. அதுதான் தர்மராஜன். ஏன் யம தர்மராஜனுக்கு இப்படி ஒரு விஷயங்கள் இருக்குன்னா, அவர் ரொம்ப தர்மத்தை கரெக்டாக, அதனால தான் தர்மராஜன் அவருக்கு பேர், யமராஜனுக்கு. ஸோ யார் என்ன பாவங்கள் பண்ணாலும் அந்த யம தர்மரிடமிருந்து நீ தப்பிக்க முடியாது. அதனால என்ன சொல்றார்? பல சிறுவர்கள், பிராமணர்கள், பிறர் நலம் விரும்புவோர், நண்பர்கள், பெற்றோர்கள், ஆசான்கள் மற்றும் சகோதரர்கள் ஆகியோரை நான் கொன்றேன். ஒரு போர் நடக்கும்போது, ஆச்சாரியா சொல்ற, ஒரு போர் நடக்கும்போது சில நேரங்களில் அப்பாவி மக்களும் கொல்லப்படுவார்கள். நம்ம இன்றைக்கோ நிறைய பார்க்குறோம். எந்த போர் நடந்தாலும் அப்பாவி மக்கள் கொல்லப்பட்டு தான் தீர்வான். ஆனால் சிறுவர்களை கொள்வது சரியல்ல. இப்போ உதாரணத்துக்கு அபிமன்யு இறந்தார். அபிமன்யுக்கு உத்தராவுடைய கர்ப்பத்தில் பரீட்ச மகாராஜா இருக்காருன்னா உடனே அபிமன்யுக்கு 35 வயசுன்னு நினச்சிக்க கூடாது. அந்த காலத்துலலாம் பாலிய திருமணம் செய்வாங்க. அந்த பெண் ரித்து ஆன உடனே, அந்த பெண் வயது முதிர்ந்தவுடன் ஆணிடம் கொண்டு விட்டு விடுவார்கள். அவர்களுக்கு ஒரு ஆணுக்கு ஒரு 16 வயசு, 16-17 வயசும், பெண்ணுக்கு ஒரு 14-15 வயசு இருக்கும் பொழுது அவர்களுக்கு குழந்தை பிறக்கும். அந்த வகையில் அபிமன்யுக்கு உத்தரா கர்ப்பத்தில் குழந்தை இருந்தால் கூட அபிமன்யு சிறுவன் தான். சிறுவன்னா ஒரு பால்யன். அந்த வகையில் அந்த மாதிரி சிறுவர்கள், பிராமணர்கள், இப்போ துரோணாச்சாரியார்லாம் பிராமணர், கொல்லப்பட்டார். பிறர் நலம் விரும்புவோர் எத்தனையோ பேர் அந்த பக்கம் இருந்தாங்க. இவருடைய நலம் விரும்புபவர்கள், நண்பர்கள், எல்லாரும் நண்பர்கள் இருந்தாங்க. பெற்றோர்கள், சிற்றப்பாக்கள்லாம் இருந்தாங்க அந்த பக்கம். ஆசான்கள் யாரு? துரோணாச்சாரியார் ஆசான், பீஷ்மாச்சாரியாரும் ஆசான் தான். சகோதரர்கள், துரியோதனெல்லாம் சகோதரர். இந்த மாதிரி எல்லாரையும் நான் கொன்றேன். என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் எனக்காக காத்திருக்கும் நரகத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நான் வாழ்ந்தாலும் அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காது. நான் எத்தனை லட்சக்கணக்கு நரகத்தில் நான் துன்பத்தை அனுபவிச்சாலும் எனக்கு அதில் விடுதலை கிடைக்காது. அவருக்கு நல்லா தெரியும். தர்மபுத்திரர் அவர், யமதர்மராஜாவுடைய மகன். அவர் மூலமா குந்தி மகாராணிக்கு அனுகிரகம் செய்து கிடைத்தவர் தான் அவர். ஆசைப்பட்டாங்க, மனசால மானசீகமா கொடுத்தாங்க குழந்தைய. என்னுடைய தந்தை தான் யமலோகத்துக்கே தலைவன் தெரிஞ்சாலும் அவரு என்னைக்குமே தன்னுடைய மகனுக்காகவோ யாருக்காகவும் அவர் தர்மத்தை மீற மாட்டார். செய்த பாவத்திற்கான தண்டனை நிச்சயம் கிடைக்கும்னு பயப்படுறார்.
நான் எத்தனை லட்சக்கணக்கான ஆண்டுகள் இருந்தாலும் நான் இதிலிருந்து விடுதலை அடையப் போவதில்லை. இந்த மாதிரி ஒவ்வொரு அரசியல்வாதியும், ஒவ்வொரு மந்திரியும், ஒவ்வொரு முதலமைச்சரும், ஒவ்வொரு முக்கிய மந்திரியும், ஒவ்வொரு அதிகாரிகளும் நினைச்சா இந்த மாதிரி இருக்கு தர்மத்துக்கு எதிராக பண்ணா நான் பாவத்தை அனுபவிப்பேன்னு நினைச்சா, வேதத்தை ஏற்றுக்கொண்டால், பகவத்கீதை ஏற்றுக்கொண்டால், பாகவதத்தை ஏற்றுக்கொண்டால் இங்க நாட்டில் தப்பே நடக்காது. சும்மா அரசியல்வாதிகள் நாங்கள் உலகத்தை மாற்றோம், நாங்கள் மாற்றம் தேவை, நாங்கள் கடவுளை புறக்கணிக்கிறோம், ஜாதியை பிரிக்கிறோம், நாங்கள் பாகுபாடற்ற சமுதாயம் கொண்டு வரோம், எல்லாத்தையும் நீ கொண்டு வந்து இன்னும் பாகுபாடை ஏற்படுத்தி இன்னும் நீ கொள்ளை அடிச்சுட்டு உன்னுடைய கட்சியில் இருக்கவங்கலாம் மோசமான ரவுடிகளாக தான் இருப்பான். நீ என்னைக்கு சாஸ்திரத்தை கையில் எடுத்துக்கிட்டு பகவத்கீதை மாதிரி நான் வாழ்க்கையை வாழ போறேன், பாகவதத்தை வச்சுதான் என் வாழ்க்கையை வாழ போறேன், வேதம் தான் முக்கியம், மனு தர்மம் என்ன சொல்லுதோ அதை நான் செய்ய போறேன்னு நீ செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் நீயும் சந்தோஷமா இருப்ப, நிம்மதியா இருப்ப, மக்களும் சந்தோஷமாக இருப்பார்கள். அன்று இருந்த யுதிஷ்டிர மகாராஜன் அந்த மாதிரி இருந்தனால அவர் சொல்றார், எனக்காக காத்திருக்கும் நரகத்தில் லட்சக்கணக்கான ஆண்டுகள் நான் வாழ்ந்தாலும் அதிலிருந்து எனக்கு விடுதலை கிடைக்காதுன்னார். இப்ப 50வது ஸ்லோகம் என்ன சொல்றாரு பார்க்கலாம். நைனோ ராஜ்னஹா பிரஜா பர்துர் धर्मयुद्धे वदोद्विषाम् इति मे न तु बोधाय कल्पते शासनं वचः. இந்த ஸ்லோகத்துக்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்தின் ஸ்தாபகாச்சாரியர் ஜெகத்குரு ஷில பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு: குடிமக்களை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள ஓர் அரசர் சரியான காரணத்திற்காக கொலை செய்வாரானால் அதில் பாவமில்லை. ஆனால் இவ்வுத்தரவு எனக்கு பொருந்தக்கூடியதல்ல. குடிமக்களை பராமரிக்கிறதுல ஈடுபட்டிருக்க ஒரு அரசர் சரியான காரணம், நாட்டு மக்கள் ஒரு பிரச்சனை வருது, நம்ம எத்தனையோ தடவை பார்த்துருக்கோம், இஸ்லாமியர்களால் நம் நாடு கைப்பற்றப்பட்டிருக்கிறது, போர்ச்சுகீஸ் மக்களால் டச்சு மக்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது, ஆங்கிலேய மக்களால் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அந்த மாதிரி இன்னொருத்த நம்ம நாட்டை கைப்பற்றும் போது அவன் என்ன பண்ணுவான்னா மக்களுக்கு தீங்கிழைப்பான். அவன் ஆட்சியை பிடித்து விட்டு அங்க இருக்கக்கூடிய மக்களை எல்லாம் அழிக்க முயற்சி செய்வான், இல்ல அங்க இருக்கக்கூடிய பெண்களை அவன் தவறாக பயன்படுத்துவான். அதர்மம், அது அதர்மம். அப்ப நான் ஒருத்தர் எதிர்த்து சண்டை போட்டு அங்க இருக்கிறவங்களெல்லாம் கொன்னா தப்பு இல்லை. குடிமக்களை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள ஒரு அரசர் சரியான காரணத்திற்காக கொலை செய்வாரானால் அதில் பாவம் இல்லை. சில நேரங்களில் மன்னர் ஒரு குற்றம் இழைத்தவனை, தப்பு பண்ணவனுக்கு தண்டனையா கழுத்தை வெட்டக்கூடிய தண்டனை கொடுக்கும். இன்னைக்கு நம்ம தூக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கோம், அன்னைக்கு கழுத்தை வெட்டினாங்க, இன்னைக்கு தூக்கு தண்டனை, அவ்வளவுதான், மொத்தத்தில் மரணம். ஏன் அப்படின்னா அவன் செஞ்ச பாவத்துக்கு இந்த தண்டனை கிடைக்காம போயிட்டான்னு வச்சுக்கோங்க, அவன் நரகத்தில் மோசமான சூழ்நிலை நரக வேதனை அனுபவிக்க வேண்டும். இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒருத்தன் அதிகபட்சமான பாவம் செய்யும் போது அவனுக்கு மரண தண்டனை கொடுத்தா அவனுடைய பாவம் பெருமளவில் குறைக்கப்பட்டு விடுகிறது. அதுக்கு தான் மரண தண்டனை. இன்னைக்கு எல்லாரும் ஹியூமன் ரைட்ஸ்லாம் கேள்வி கேட்டிருக்காங்க. நோ, நாங்கள் இந்த ஹேங்கிங்கை ஒத்துக்க மாட்டோம், ஒரு மனுஷன் இன்னொரு மனுஷனை கொள்றதை ஒத்துக்க மாட்டோம். உனக்கு சாஸ்திரம்னா என்னன்னு தெரியாது, மரணத்தோட வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சிட்டு இருக்க. அதனால நீ என்ன நினைக்கிற, இங்க தூக்கில் போற தப்பு நினைக்கிற. ராஜா, நீ போனீன்னா உன்னுடைய நரகத்துல கொடுமையான வாழ்க்கை வாழணும். எப்படியும் சாதான் போற, தூக்கு தண்டனை கொடுக்கலாம், நீ இன்னும் 1000 வருஷம் இருந்துருவியா? அதுக்காக கொலை பண்றது கரெக்ட் நான் சொல்ல வரல. சாஸ்திரம் சொல்லுது, ஒருவன் செஞ்ச பாவத்திற்கு அதிகபட்ச பாவம் ஒருத்தனுக்கு தூக்கு தண்டனை மரண தண்டனை கொடுக்கணும்னா அதுக்கு அவன் என்ன செஞ்சிருக்கணும்னு இருக்கு. அந்த காரியத்தை செய்யும் பொழுது அவனை கொல்றனால் பாவம் இல்லை. இப்படி சில சூழ்நிலைகளில் தவறிழைத்தவனுக்காக கொல்லக்கூடிய காரியத்தை செய்திருப்போம். அதெல்லாம் காரணம், நல்ல ஒரு காரணத்துக்காக. குடிமக்களை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள ஒரு அரசர் சரியான காரணத்திற்காக கொலை செய்வாரானால் அதில் பாவம் இல்லை. இப்போ இதுல என்ன தெரியுது, யாராவது ஒருத்தன் தப்பு பண்ணி, துரோகம் பண்ணி, பாவம் பண்ணி அவன் கோர்ட்டுக்கிட்டேருந்து, அரசாங்கத்தோடைய அந்த சட்டத்திலேருந்து அவன் தப்பிச்சிட்டானா சந்தோஷப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை ராஜா, உனக்கு இன்னும் டபுள் மடங்கு காத்துட்டுருக்குன்னு அர்த்தம். யாராவது தண்டனை அனுபவிச்சிட்டானா நீ வருத்தப்பட வேண்டியதில்லை, உன்னுடைய கர்மா குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். குறையாமல் இங்கேருந்து தப்பிச்சு போகிறவங்க மோசமான சூழ்நிலை அனுபவிப்பார்கள். குடிமக்களை பராமரிப்பதில் ஈடுபட்டுள்ள ஒரு அரசர் சரியான காரணத்திற்காக கொலை செய்வாரானால் அதில் பாவம் இல்லை. ஆனால் இந்த உத்தரவு எனக்கு பொருந்தக்கூடியதல்ல. ஏன் அப்படின்னா மறுபடியும் அவர் சொல்ல வருவது என்னன்னா, துரியோதனன் நல்லபடியாக தான் ஆட்சி பண்ணார். துரியோதனுடைய ஆட்சியினால மக்களுக்கு எந்த தீங்கும் இல்லை. ஆனால் நான் அரியாசனத்தில் அமர வேண்டும் என்பதற்காக இந்த குருட்சேத்திர போர்கள் நடந்து விட்டது, யுத்தம் நடந்து விட்டது, பலரை நான் கொன்று விட்டேன், நான் பாவியாகி விட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்கார். இன்னும் 2 ஸ்லோகங்கள் தான் முடிச்சா 8வது அத்தியாயம் முடிஞ்சிடும். இப்போ யுதிஷ்டிர மகாராஜனுடைய அந்த துக்கத்திற்கான தீர்வை இவர் இங்கேருந்து குருட்சேத்திர போர்க்களத்தில் பீஷ்மாச்சாரியரை போய் பார்க்க போறார். அங்கே தீர்வு கிடைக்க போகிறது. இன்றைய நாள் நல்ல ஒரு நாளாக அமையணும்னு ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லி நாளை துவங்கலாம். ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. ग्रंथराज श्रीमद् भागवतम की जय. जगद्गुरु श्रील प्रभुपाद की जय. गुरुदेव की जय. सर्वं श्री कृष्णार्पणमस्तु. ओम तत्सत.